ஒரு காவியம் பண்ணணும்னா அவருக்கு எவ்வளவு ஞானம் இருக்கணும். 12 வருஷம் கழிச்சு ஜெகநாதன் பிரத்யட்சமாயிட்டு உங்களுடைய 10 அவதாரத்தையும் நான் தரிசனம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ண. மத்ஸ்யாவதாரம், குர்மாவதாரம், வராகாவதாரம், நரசிம்மாவதாரம், கிருஷ்ணனுடைய ராதையினுடைய ராசலீலைய வர்ணிக்கும். அவ்வளவு ஒரு சமஸ்கிருத ஞானம் இருந்தால்தான் இந்த கீத கோவிந்தத்தை வியாக்கியானம் பார்த்தாலே புரியும். சாதாரணமாக ஒரு வியாக்கியானம் பார்த்தா புரியும். நல்ல ஞானம் இருக்கணும், அப்போதான் கீத கோவிந்தம் புரியும். நல்ல சமஸ்கிருத ஞானம் உள்ளவர்களுக்கு மாத்திரமே புரிகிற மாதிரி ஒரு வியாக்கியானம் பண்ணணும், ஒரு காவியம் பண்ணணும்னா அவருக்கு எவ்வளவு ஞானம் இருக்கணும். அவருடைய அத்தனை ஞானத்தையும் அவர் கிருஷ்ணார்ப்பணம் பண்றார், கீத கோவிந்த காவியமாக பண்றார். அப்படி காவியம் பண்ணும்பொழுது அதுக்கு அனுகூலமான பத்மாவதி தினசரி அவருடைய தினச்சரியை என்ன கார்த்தால ஸ்நானம், அப்புறம் அனுஷ்டானம், அவருடைய கடமைகள், உடனே ஜெகநாதருடைய சேவை, அதுக்கப்புறம் பாகவதாதி கிரந்தங்கள் பாராயணம், ஜெகநாதனுடைய நாமம் சொல்றது, நாம ஜபம், அப்புறம் கீத கோவிந்தம் காவியம். இப்படியே அவருடைய தினச்சரியை. கீத கோவிந்த காவியம் பண்றார். அதுக்கு 24 அஷ்டபதி. புரிகிற மாதிரி சொல்லணும்னா 24 கீர்த்தனங்கள். நாம் அஷ்டபதினா புரிஞ்சவாளையே மனசில் வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். புதுசாக கேட்குறவாளுக்கு புரியணுமோனோ. அஷ்டபதினா என்ன? 8 சரணங்கள் உடைய கீர்த்தனங்கள். அதுபோல் 24. அதில் 10வது அஷ்டபதிக்கு 5 சரணம். அதில் 8ல் 3 மைனஸ். முதல் அஷ்டபதிக்கு 8க்கு 11 சரணம், 3 எக்ஸஸாக இருக்கு. அப்படி கணக்கு பார்த்தோம்னா டிவைட் பண்ணினா எல்லாம் 8 ஆகிடும். அது மாதிரி 24 அஷ்டபதி பண்ணுறார். அதில் முதல் அஷ்டபதி இருக்கு, அந்த அஷ்டபதி ஜெகநாதனுக்கு மங்களாசாசனம். ஜெய ஜெகதீஷ ஹரே ஹரே முகுந்தா பிரளய ஹரே முகுந்தா திருத்தவானசி வேதம் திருத்தவானசி வேதம் விகிதவகீத்ர சரித்ரம் அகேதம் விகிதவகீத்ர சரித்ரம் அகேதம் கேசவாத்ருத மீன சரீரா கேசவாத்ருத மீன சரீரா ஜய ஜகதீஷ ஹரே. அந்த ஜெகநாதனின் சன்னிதானத்தில் மங்களாசாசனம் பண்றார். ஜெய ஜெகதீஷ ஹரே. இது ஒரு 11 சரணம், தசாவதார அஷ்டபதி. மத்ஸ்யாவதாரம், குர்மாவதாரம், வராகாவதாரம், நரசிம்மாவதாரம், வாமனாவதாரம், பரசுராமாவதாரம், ராமாவதாரம், பலராமாவதாரம், புத்தருடைய அவதாரம், கல்கியினுடைய அவதாரம். இதையே இந்த கீத கோவிந்தத்தில் முதல் அஷ்டபதியாக வச்சார்னா அது அவர் அபிப்பிராயம் இல்லை, அந்த க்ஷேத்திரத்தோட மகாத்யம், க்ஷேத்திர மகாத்யம். நம்ம மதுரையை, தமிழ்நாட்டில் மதுரையை பரிபாலனம் பண்ணிட்டு இருந்த, அரசாட்சி பண்ணிட்டு இருந்த ராஜா, பாண்டிய ராஜா, சைன்யத்தோட க்ஷேத்ராடனம் போனால், பூரி ஜெகநாதத்துக்கு போனால், அந்த ஜெகநாதத்தை விட்டு வரத்துக்கு மனசு வராமல் சைன்யத்தை முழுக்க ஊருக்கு அனுப்பிச்சுட்டான்.
அவன் மாத்திரம் பூரி ஜெகநாதத்தில் 12 வருஷம் இருந்தான். 12 வருஷம் துவாதசாட்சர மகாமந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு பூரியிலேயே இருந்தான். 12 வருஷம் கழிச்சு ஜெகநாதன் பிரத்யட்சமாயிட்டான். அவனை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் ஜெகநாதன். அதற்கு அந்த பக்தன், உங்களுடைய இந்த சன்னிதானத்திலேயே உங்களுடைய 10 அவதாரத்தையும் நான் தரிசனம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ண. உடனே ஜெகநாதன் 10 அவதாரத்தையும் காண்பிச்சார். அதுதான் க்ஷேத்திர மாகாத்யம் அந்த ஊருக்கு. அந்த மாகாத்யத்தை, க்ஷேத்திர புராணத்தை தன்னுடைய முதல் அஷ்டபதியில் வச்சார். 2வது அஷ்டபதியும் அந்த பகவானுக்கே மங்களாசாசனம் பண்ணி 3வது அஷ்டபதியிலேருந்து கிருஷ்ணனுடைய ராதையினுடைய ராசலீலையை வர்ணிக்கிறார். இதிலேருந்து ஒரு 22 அஷ்டபதிகள் ராசலீலை. ராதா இது அவர் எங்கேயோ இருக்கிறது பூரி ஜெகநாதம். இந்த கதை வர்ணனை முழுக்க பிருந்தாவனம், பிருந்தாவன பிரதேசத்தை முழுக்க வர்ணிக்கிறார். ஆனால் அவர் இருக்கிற இடமோ பூரி ஜெகநாதம். ஆச்சரியமாக இந்த கீர்த்தனை, இந்த அஷ்டபதிகளில் ராதா கல்யாணத்தை சொல்கிறார். இன்றைக்கி பாகவதாலாம் ராதா கல்யாண மகோத்சவம்னு 150 வருஷம் 200 வருஷமாக பண்ணிட்டு இருக்காளே. எந்த ஆதாரத்தில் பண்ணுறா? இந்த அஷ்டபதியோட ஆதாரத்தில் தான் பண்ணுறா. அப்படி கல்யாண உற்சவம் நாம் பண்ணுறதுக்கு நமக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய, பிரமாணமாக இருக்கக்கூடிய கீத கோவிந்த காவியத்தை கொடுத்தவர் ஜெயதேவ சுவாமிகள். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.